என்னங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அந்த சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கள வர சொன்னதே நான் தான். எல்லாரையும் வர சொன்னது நான் தான். ஆமாங்க, உங்களை கொன்னுருவேன்னு அந்த மகேஷ் மிரட்டினா. உன் மாமனாரு அதான் அந்த சிவராம. அவன் எங்க இருக்கான்னு உனக்கும் உன் புருஷனுக்கும் நல்லா தெரியும். ஆனா நீ உன் புருஷனை காப்பாத்தணும்ல, அதுக்காக நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நானும் அப்படித்தாங்க. எனக்கு மாமா தெய்வம் மாதிரி. நான் வேணும்னே இதெல்லாம் செய்யலங்க. எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. என்ன மன்னிச்சிருங்க. அப்பா அந்த மகேஷ் தாங்க. ஹலோ, என்னமா தங்கச்சி நீ? நான் அவ்வளோ சொல்றேன், உன் மாமா இன்னும் வரலையே. எங்க இருக்காரு? ஏய், நீ போன் பண்ணி அந்த ஆள் வரக்கூடாதுன்னு அவரை அலர்ட் பண்றியா? என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. மரியாதையா உண்மையை சொல்லிரு. இல்ல என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்சத பண்ணிக்கோடா. என் உயிரே போனாலும் நான் என் மாமாவை காட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏய், தெரியும்டா, கொலைகார பாவி. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா யாருக்குமே கெடுதல் நினைக்காம வாழுற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏய், உன்னால முடிஞ்சதா பாத்துக்க. நான் என்னோட மாமா இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். போனை வைடா. இவன் என்ன இப்படி பேசுறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரேவதி யாரு? நான் தாங்க. இங்க முருகன்றது யாரு? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் விசாரணை பண்ணணும். உங்களுக்கு என்ன வர வேலையே இல்லையா? என்ன பாக்குறீங்க? நீங்க எத்தனை தடவை வந்து கேட்டாலும் அதே பதில் தான். அதான் அவளை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? சும்மா தேஞ்சர காடு மாதிரி கேட்டதே கேட்டு. உங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? வேலை செய்யணும் சார், கிளம்புங்க. தம்பி, உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ ஒதுங்கி நில்லு. எங்களுக்கு நீ வேலை சொல்லாத. இது என் கேரேஜ், நான் வேலை செய்கிற இடம், சரியா? இங்கே வந்து நீங்கள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு தீவிரவாதியை மறைச்சி வச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா?
உன் மேலேயும் கேஸ் எழுத வேண்டியது இருக்கும் தம்பி. என்ன எழுதுவீங்க? ஏதுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏதுங்க, ஏற்றி தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. டேய் கொஞ்சம் அமைதியாரா. இரு பெருசே. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதோ இங்க நிக்கிறானே முருகன், இவனுக்கு இவங்க அப்பாவை பத்தின தகவல் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்ல போறான். எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் அவனுக்கு தெரியும்னு நீங்க சொல்றீங்க? சார் இந்த பாருங்க, எனக்கும் சட்டம் என்னன்னு தெரியும் சரியா? ஸோ அம்மா அவங்க இஷ்டத்துக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறதுலாம் அலோவ் பண்ண முடியாது. பாருங்க, நாங்க ஒன்றும் எவிடன்ஸ் இல்லாம இங்க வரல. இவர் அவங்க அப்பா கூட பேசின கிளியர் ஆடியோ ஃபைல் எங்க கிட்ட இருக்கு. கிளம்புங்க, ஆபீஸ் போலாம். இவரை கூட்டிட்டு வாங்க. சார் அவனுக்கு தான் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க சார். சார் யோ எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க போலாம். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன? இல்ல சார், உங்க மாமனார் பத்தின தகவல் இவருக்கு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார். சார் அவனே வாய் பேச முடியாதவன், பாவம். அவனை போய் இப்படி ட்ரீட் பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல சார், நாங்க எங்க டியூட்டியை செய்யறோம். சார் உங்க மேலதிகாரி கிட்ட பேச வேண்டியது இருக்கும். இப்போ நான் போன் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க வேலை இருக்காது. கிளம்புறீங்களா இல்லையா? சார் சரி வாங்க போலாம். தங்கச்சி, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏமா இவன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்? அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப சொல்லுமா, மாமா எங்கம்மா இருக்காரு? சொல்லுமா. இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிப்பான். எனக்கு தெரியாது. ஹலோ, அதான் தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. சிபிஐ ஏதோ விசாரிச்சா நீ ஏதோ வேற மாதிரி விசாரிச்சுனுக்குறா. இந்த பேரு இது வேலை செய்கிற இடம், தேவையில்லாத பேசினுக்கிற. அதை கிளம்பு. ஏய், நான் என் மச்சான் கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? ஓ மச்சானா? உங்கள் மச்சான் நீங்கள் வேலை செய்தான் வந்துக்கிறாரு. நீ பேசுறதா இருந்தா அவன் மச்சான் உன் வீட்டில் கூட்டின்னு போய் பேசு. இப்போ தான் தெரிறாரு மச்சான் அவன் கண்ணுக்கு. எங்கள் ஓனர் வந்தால் என்ன திட்டுவாங்க. கிளம்புங்க சார். சாமானிய ஜோக் காட்டி. இங்க பாருங்க, இது வேலை செய்யற நேரம். தொந்தரவு பண்ணாம நீங்க கொஞ்சம் கிளம்புனா நல்லா இருக்கும்.